உங்கள் வாழ்க்கையில் பணம் தங்கவே இல்லை என்று நினைக்கிறீர்களா? எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு ஓவர்டைம் செய்தாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் மாத இறுதியில் பேங்க் பேலன்ஸ் பார்த்தால் மனசு சுருங்குதில்லையா? யூபிஐ நோட்டிஃபிகேஷன் வரும் வேகம் அதிகம், ஆனா சேவிங்ஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ் வராதே. ஆனால் சாணக்கியர் சொல்வது என்ன தெரியுமா? பணம் வராமல் இருப்பதற்கு காரணம் அதிர்ஷ்டம் அல்ல, உங்கள் பழக்கங்கள். இன்று இந்த வீடியோவில் பணம் உங்களை தேடி வர சாணக்கியர் கூறிய 7 ரகசிய வழிகளை ஒரு கதையாக பார்க்கப் போகிறோம். இந்த 7 விஷயங்களில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லையெனில் அதுவே பணம் தங்காததற்கான காரணம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் 7வது ரகசியம் உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாகலாம். சாணக்கியர் ஒரு சாதாரண ஆசான் அல்ல, அவர் அரசியல் மேதை, பொருளாதார நிபுணர், வாழ்க்கை தத்துவஞானி. அவர் சொல்லிய நீதி நூலில் பணம், அதிகாரம், வெற்றி அனைத்திற்கும் அடிப்படை காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த 7 ரகசியங்களை ஒரு கதையின் மூலம் பார்க்கலாம். பண்டைய மகத நாட்டில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் அருண். அவன் மிகவும் உழைப்பாளி. காலை முதல் இரவு வரை வேலை. ஆனால் ஏழ்மை அவனை விட்டு போகவில்லை. ஒரு நாள் அவன் சாணக்கியரை சந்தித்தான். ஆசிரியரே, நான் உழைக்கிறேன், ஆனா பணம் என்னை விட்டு தப்பிக்குது, ஏன்? சாணக்கியர் சிரித்தார். பணம் உன்னை விட்டு தப்பிக்கவில்லை, நீதான் அதை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவர் சொன்ன 7 ரகசியங்கள். ரகசியம் 1: கட்டுப்பாடு. கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு செல்வம் நிலைக்காது. அதிகம் சம்பாதிப்பது முக்கியமல்ல, அதை எப்படி கையாள்கிறாய் என்பது முக்கியம். சாணக்கியர் கேட்டார், நீ சம்பாதிப்பதில் எவ்வளவு சேமிக்கிறாய்? அருண் அமைதியாக இருந்தான். நண்பா, இந்த கதை உனக்குத்தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற, என்னையும் சேர்த்துதான் சொல்ற. இன்று சேலரி வந்த 3 நாளில் பேலன்ஸ் குறையுதில்லையா? யூபிஐ, ஸ்கேன், பே, மணி இன்விசிபிள் ஆகுது. விசிபிள் ஆகிறது என்ன? ஜீரோ பேலன்ஸ். ரியாலிட்டி செக்மெண்ட் 1000 மற்றும் 5000 ரூபாய். நம்ம தமிழ்நாட்டில் பல பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. அது ஒரு உதவி. ஆனா நண்பா, 1000 ரூபாய் ஒரு வருடம் வந்தா 12000 ரூபாய் ஆகுது. அது எங்கே போகுது? எனக்கு தெரிந்த ஒரு நண்பி முதல் மாதம் ட்ரெஸ், அடுத்த மாதம் ஆஃபர், அடுத்த மாதம் அவுட்டிங், அடுத்த மாதம் கிஃப்ட். ஒரு வருடம் கழித்து 12000 ரூபாய் வந்திருக்கும். பேலன்ஸ் ஜீரோ. அவள் சொன்ன வார்த்தை, பணம் வருது, ஆனா தங்கவே இல்ல. இப்போது உன்னிடம் கேட்கிறேன் நண்பா, இந்த மாதம் 5000 ரூபாய் வந்திருந்தா அதை என்ன பண்ணீங்க? இஎம்ஐ, ஃபுட் டெலிவரி, ஷாப்பிங், இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் அல்ல ஃபியூச்சருக்கு வைத்தீங்களா? சாணக்கியர் சொன்னார், சிறிய பணத்தை மதிக்காதவன் பெரிய செல்வத்தை தக்க வைக்க முடியாது. 1000 ரூபாயை கையாள முடியலன்னா 1,00,000 ரூபாய் எப்படி? ரகசியம் 2: அறிவு. அறிவில்லா செல்வம் நீண்ட நாள் நிலைக்காது. பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, அதை வளர்ப்பது அறிவு. எஃப்டி என்ன, எஸ்ஐபி என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, கேஷ்பேக் மட்டும் தெரிஞ்சா அது செல்வம் இல்ல நண்பா. ரகசியம் 3: சுற்றம். உன் சுற்றம் உன் எதிர்காலம். உன் நண்பர்கள் என்ன பேசுறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட், growth, பிசினஸ் அல்ல ஆஃபர், சேல், பார்ட்டி? கான்வர்சேஷன் ஃபியூச்சரை உருவாக்கும். ரகசியம் 4: பொறுமை. செல்வம் விதை போன்றது. இன்று விதைத்தால் நாளை மரமாகாது. சேவிங்ஸ் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்லோ, செகண்ட் மந்த் போரிங், தேர்ட் மந்த் டெம்ப்டிங், பட் 14 months லேட்டர் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரகசியம் 5: வாய்ப்பு. வாய்ப்பு கதவை தட்டாது, அதை நீயே உருவாக்க வேண்டும். அருண் சிறிய தொழில் ஆரம்பித்தான். இன்று வாய்ப்பென்ன? டிஜிட்டல் ஸ்கில், ஃப்ரீலான்ஸ், யூடியூப், ஸ்மால் பிசினஸ். ஆனா நாம என்ன பண்றோம்? ஸ்க்ரோல், கம்பேர், கம்ப்ளைன். ரகசியம் 6: நம்பிக்கை. நம்பிக்கைதான் உண்மையான மூலதனம். கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவனுக்கு லோன் கிடையாது. கேரக்டர் ஸ்கோர் இல்லாதவனுக்கு growth கிடையாது. மக்கள் உன்னை நம்பினால் பணம் உன்னை தேடும். ரகசியம் 7: மனநிலை, மோஸ்ட் பவர்ஃபுல். இறுதியில் சாணக்கியர் சொன்னார், பணம் மனநிலையை விரும்புகிறது. நண்பா, நீ தினமும் என்ன சொல்ற? என்னால முடியாது, எனக்கு லக் இல்ல, எங்க வீட்ல யாரும் பெரியவங்க இல்ல. இந்த தாட்ஸ்கள் பேங்க் பேலன்ஸை விட டேஞ்சரஸ். கிராட்டிடியூட் பிளஸ் growth மைண்ட் செட் ஈக்குவல் டு வெல்த் மேக்னெட். கம்ப்ளைண்ட் மைண்ட் செட் ஈக்குவல் டு எம்டி அக்கவுண்ட். பல ஆண்டுகள் கழித்து அருண் மகத நாட்டின் செல்வந்த வணிகர். அவனை யாரோ கேட்டார்கள், உன் ரகசியம் என்ன? அவன் சிரித்தான், நான் பணத்தை துரத்தல, நான் என் பழக்கங்களை மாற்றினேன். நண்பா, இந்த கதை அவனுக்கானதில்ல, நமக்கெல்லாம் தான். இன்று வீட்டுக்கு போய் ஒரு வேலை பண்ணு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணு. லாஸ்ட் 30 days செலவு பாரு. 5000 ரூபாய் எங்கே போச்சு?
உண்மையான பதில் உன்னை பயமுறுத்தினால் அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம். இன்று ஒரு தீர்மானமெடு. இன்கம் வந்த 24 ஹவர்ஸுக்குள்ள 10% செப்பரேட் அக்கவுண்ட். 6 மாதம் கழித்து நீயே உன்னை ஆச்சரியப்படுவாய். பணம் ஓடாது, அது தங்கும். இந்த 7 ரகசியங்களில் உங்களுக்கு மிகவும் கஷ்டமானது எது? 1 முதல் 7 வரை கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பா. மேலும் சாணக்கிய நீதி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.